நீ பயங்கரமான கேடிடி. ரஞ்சிதா கிட்ட என்ன முழுசா நம்புற மாதிரியே பேசுற. ஆனா என் மேல நம்பிக்கை இல்லாம ரஞ்சிதா பத்தி நிறைய விஷயத்த என்கிட்ட இருந்தே மறைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் என்னை முட்டாளாக்கிட்டே இருக்கல. என் முதுகுல குத்துற உனக்கு இருடி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். யாரு கோமதி? பக்கத்து வீட்டுக்கு பாயசம் கொடுத்திருந்தாங்க, அதான் பாத்திரத்தை கொடுத்துட்டு போறாங்க. என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க பாயசத்தை குடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். இப்பதாங்க எனக்கு நிம்மதியாவே இருக்கு. கோவப்பட்டு என்னமா சாதிக்க போறோம்? நடந்தது நடந்து போச்சு. நல்ல விஷயம் ஒன்று முடிஞ்சிருச்சுன்னு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். நீ பாயசம் குடிமா, உட்காந்து குடிமா. ரஞ்சிதா, என்ன சுதா இந்த நேரத்துல வீட்ல இருக்க? மார்னிங் ஷிஃப்ட், அதான் சீக்கிரமா வந்துட்டேன். அது சரி, நீ எங்க போயிருந்த? ஆபீஸ் தான். ஆபீஸ்ல இருந்துட்டு ஏன் என் போன் அட்டெண்ட் பண்ணல? நான் எத்தனை தடவை கால் பண்ணேன் தெரியுமா? ஒரு முக்கியமான மீட்டிங் பா, அதான் போன் எடுக்க முடியல. அம்மா, நீ எதுக்கு போன் பண்ண? அண்ணனும் வரான், அவன் கிட்ட ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. அண்ணா, இன்னைக்கும் நீ லீவ் போட்டியா? இல்லையே, நான் ஆபீஸ்ல இருந்து தான் வரேன். அப்புறம் ஏன் நான் ஃபோன் பண்ணும்போது நீ எடுக்கல? அது ஒரு மீட்டிங் ஒன்னு இருந்தது, அதான் ஃபோன் எடுக்கல. ஓ, மீட்டிங் ஃபோன் எடுக்கல, மீட்டிங் ஃபோன் எடுக்கல. ரெண்டு கேஸ் ஒரே மாதிரி இருக்கே. ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் ரகசியமா எங்கேயோ மீட்டிங் போயிட்டு வர மாதிரி இருக்கே. அப்புறம் ரஞ்சிதா, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா?